Shall we begin? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பவுலில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இதை 15 to 20 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணணும். அப்போ தான் நம்ம பாயசத்துக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பால் பாயில் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கேஷ்யூ நட்டும் ட்ரை கிரேப்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா க்ரஷ்டு ஆல்மண்ட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேஷ்யூ நட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ட்ரை கிரேப்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதே பேன்லேயே நான் சேமியாவையும் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் ரோஸ்டட் சேமியா வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சேமியா ரொம்ப மெலிசான சேமியா, அமேசானில் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சேமியா நல்லா ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சேமியா நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போது நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மில்க்கை இதில் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் இதை பாயில் பண்ணிங்கன்னா சேமியா நல்லா குக் ஆகிடும். இப்போ சேமியா நல்லா குக் ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணுங்கள். அப்போ தான் பாயசம் கொஞ்சம் கூடி திக்காகும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பாயசம் இப்போ ரெடி ஆயாச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நான் ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்ம பாயசம் இப்போது ரெடி ஆயாச்சு. இந்த ஈஸியான டெசர்ட்டை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care and bye bye from Priya.